அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணவும், படித்ததை ஈஸியாக ரிவைண்ட் பண்ணி பார்க்கவும், புக்கில் இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி தொகுத்து வழங்கியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாரம் வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடம் 4 இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம். அதில் தலைப்பு 4.6 கியூபாவின் புரட்சி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அமெரிக்க ஐக்கிய நாடு மத்திய அமெரிக்காவிலும் கரீபிய பகுதியிலும் கிழக்கு ஆசியாவிலும் தனக்கு துணைக்கோள்களாக சுற்றி செயல்படும் நாடுகளை கொண்டிருந்தது. இதில் மத்திய அமெரிக்காவில் 1 ஹோண்டுரஸ், 2 எல் சல்வதோ, 3 நிகரகுவா, 4 பனாமா, 5 குவாத்தமாலா ஆகிய நாடுகள். அப்புறம் கரீபிய பகுதியில் பார்த்துட்டோம்னா 1 கியூபா, 2 டோமினிய குடியரசு, 3 ஹைதி ஆகிய நாடுகள். அடுத்து கிழக்கு ஆசியாவில் பார்த்துட்டோம்னா 1 பிலிப்பைன்ஸ், 2 தென்கொரியா, 3 தெற்கு வியட்நாம், 4 தாய்லாந்து ஆகிய நாடுகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். அமெரிக்க ஐக்கிய நாடு மத்திய அமெரிக்காவிலும் கரீபிய பகுதியிலும் கிழக்கு ஆசியாவிலும் தனக்கு துணைக்கோள்களாக சுற்றி செயல்படும் நாடுகளை கொண்டிருந்தது. இதில் மத்திய அமெரிக்காவில் 1 ஹோண்டுரஸ், 2 எல் சல்வதோ, 3 நிகரகுவா, 4 பனாமா, 5 குவாத்தமாலா ஆகிய நாடுகள். அடுத்து கரீபிய பகுதியில் 1 கியூபா, 2 டோமினிய குடியரசு, 3 ஹைதி ஆகிய நாடுகள். அடுத்து கிழக்கு ஆசியாவில் 1 பிலிப்பைன்ஸ், 2 தென்கொரியா, 3 தெற்கு வியட்நாம், 4 தாய்லாந்து ஆகிய நாடுகள். அடுத்து 2வது பாயிண்ட், இந்நாடுகள் இராணுவ அதிகாரிகளாலும் பெரும் நிலச்சுவான்தாரர்களாலும் சில சூழ்நிலைகளில் பெரு முதலாளிகளாலும் ஆட்சி செய்யப்பட்டு வந்தன. 2வது பாயிண்ட், இந்நாடுகள் இராணுவ அதிகாரிகளாலும் பெரும் நிலச்சுவான்தாரர்களாலும் சில சூழ்நிலைகளில் பெரு முதலாளிகளாலும் ஆட்சி செய்யப்பட்டு வந்தன. 3வது பாயிண்ட், காஸ்ட்ரோ பதவியேற்ற பின் கியூபாவில் இருந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் ரஷ்யாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய்களை சுத்திகரிக்க மறுத்தன. 3வது பாயிண்ட், காஸ்ட்ரோ பதவியேற்ற பின் கியூபாவில் இருந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் ரஷ்யாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய்களை சுத்திகரிக்க மறுத்தன. 4வது பாயிண்ட், ஆகவே காஸ்ட்ரோ எண்ணெய் ஆலைகளை தேசியமயமாக்கினார். 4வது பாயிண்ட், ஆகவே காஸ்ட்ரோ எண்ணெய் ஆலைகளை தேசியமயமாக்கினார். 5வது பாயிண்ட், அதற்கு பதிலடியாக அமெரிக்க ஐக்கிய நாடு அதுவரை கியூபாவிலிருந்து மொத்தமாக சர்க்கரை கொள்முதல் செய்து வந்ததை நிறுத்தி கொண்டது. 5வது பாயிண்ட், அதற்கு பதிலடியாக அமெரிக்க ஐக்கிய நாடு அதுவரை கியூபாவிலிருந்து மொத்தமாக சர்க்கரை கொள்முதல் செய்து வந்ததை நிறுத்தி கொண்டது. 6வது பாயிண்ட், காஸ்ட்ரோ நாட்டில் இருந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டின் சர்க்கரை ஆலைகளை தேசியமயமாக்கியதன் மூலம் மின்சார விநியோகத்திலும் தொலைபேசி வசதிகள் ஏற்படுத்துவதிலும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு இருந்த ஏகபோக உரிமையை முடிவுக்கு கொண்டு வந்தார். 6வது பாயிண்ட், காஸ்ட்ரோ நாட்டில் இருந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டின் சர்க்கரை ஆலைகளை தேசியமயமாக்கியதன் மூலம் மின்சார விநியோகத்திலும் தொலைபேசி வசதிகள் ஏற்படுத்துவதிலும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு இருந்த ஏகபோக உரிமையை முடிவுக்கு கொண்டு வந்தார்.
7வது பாயிண்ட், இதனால் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது. 7வது பாயிண்ட், இதனால் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது. 8வது பாயிண்ட், கியூபாவின் ஏவுகணை சிக்கல். 8வது பாயிண்ட், கியூபாவின் ஏவுகணை சிக்கல். இதில் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 8.1, கியூபாவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்த மக்களை கொண்ட ஒரு படையை பிக்ஸ் வளைகுடாவில் ஏப்ரல் 1961 இறக்கிய அதே வேளையில் காஸ்ட்ரோவின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கோடு அதன் விமான தளங்களை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் குண்டுவீசி தாக்கியது. 8.1, கியூபாவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்த மக்களை கொண்ட ஒரு படையை பிக்ஸ் வளைகுடாவில் ஏப்ரல் 1961 இறக்கிய அதே வேளையில் காஸ்ட்ரோவின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கோடு அதன் விமான தளங்களை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் குண்டுவீசி தாக்கியது. 8.2வது பாயிண்ட், அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் கியூபாவை சுற்றி வளைத்தன. 8.2வது பாயிண்ட், அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் கியூபாவை சுற்றி வளைத்தன. 8.3வது பாயிண்ட், சோவியத் நாடு கியூபாவில் அணுசக்தியோடு இணைக்கப்பட்ட ஏவுகணைகளை இரகசியமாக நிறுவப்போவதாய் கென்னடி தலைமையிலான அமெரிக்க அரசிற்கு உளவுத்துறை தகவல் கொடுத்தது. 8.3வது பாயிண்ட், சோவியத் நாடு கியூபாவில் அணுசக்தியோடு இணைக்கப்பட்ட ஏவுகணைகளை இரகசியமாக நிறுவப்போவதாய் கென்னடி தலைமையிலான அமெரிக்க அரசிற்கு உளவுத்துறை தகவல் கொடுத்தது. 8.4வது பாயிண்ட், இறுதியாக சோவியத் நாட்டின் குடியரசுத் தலைவர் குருசேவ் ஏவுகணைகளை திரும்பப் பெற உறுதியளித்ததால் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. 8.4வது பாயிண்ட், இறுதியாக சோவியத் நாட்டின் குடியரசுத் தலைவர் குருசேவ் ஏவுகணைகளை திரும்பப் பெற உறுதியளித்ததால் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. 8.5வது பாயிண்ட், மேற்கொண்டு இரு தரப்பினரும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த முன்வந்தனர். 8.5வது பாயிண்ட், மேற்கொண்டு இரு தரப்பினரும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த முன்வந்தனர். 8.6வது பாயிண்ட், அதன்படி அமெரிக்க நாடு கியூபா மீது எப்போதும் போர் தொடுப்பதில்லை என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்ததால் சோவியத் நாடு ஏவுகணைகளை கியூபாவிலிருந்து அகற்றியது. 8.6வது பாயிண்ட், அதன்படி அமெரிக்க நாடு கியூபா மீது எப்போதும் போர் தொடுப்பதில்லை என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்ததால் சோவியத் நாடு ஏவுகணைகளை கியூபாவிலிருந்து அகற்றியது. இந்த 8.6 பாயிண்ட்ஸோட பாடம் 4 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம், அதில் தலைப்பு 4.6 கியூபாவின் புரட்சி நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.